உதயநிதி ஸ்டாலின் சும்மாவாது இருந்திருக்கலாம். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஏதோ ஒண்ணு சொல்லி இப்ப அண்ணாமலை நான் சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு காலரை தூக்கி விட்டுட்டு கெத்தா போயிட்டு இருக்காரு. காரணம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ அண்ணாமலை பிஜேபியில இருக்காரு இல்லையா, மோடிய கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இப்ப அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தா நாங்க சொல்லுவோம். முன்னாடி எல்லாம் கோ பேக்னு சொல்ற நாங்க கெட் அவுட் அப்படின்னு இப்ப சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் ஒரு வாக்கியத்தை சொல்லியிருந்தாப்ல. இதை தொடர்ந்து அண்ணாமலை உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு நைட் வரைக்கும் விட்டுருங்க, உங்களுடைய டைம் இது, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, கெட் அவுட் மோடி அப்படின்றத ரொம்ப ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய சாய்ஸ், பட் நாளைக்கு என்னுடைய ஆட்டத்தை பாருங்க அப்படின்னு சொன்னாரு. நாளைக்கு இந்த விஷயம் பார்த்துட்டு அப்புறம் பேசலாம் அப்படின்னும் போதுதான் என்ன பண்ண போறாரு அப்படின்னு தோணுச்சு. பட் 6 மணிக்கெல்லாம் ஒரு ட்விட்டர்ல, அதாவது எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவு வருது, கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு இமேஜ் எப்படின்னா தமிழகத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத ஒரு சின்ன சின்ன கிளிம்ஸா எடுத்து ஒரு கொலாஜா மேக் பண்ணி அதுல கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு. இந்த ஒரு ஹேஷ்டேக் அண்ட் இப்போ பார்க்கணும் அப்படின்னா வேர்ல்டு வைட்ல ட்ரெண்டிங் நம்பர் டாப் 1ல இருக்குங்க. ஸோ இப்போ இன்னொரு ஒரு தரப்பினர் இது என்னப்பா பிஜேபி என்ன எல்லாரும் சேர்ந்து அப்படியே அதை ட்ரெண்டிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு மூளையை வச்சு யோசிச்சு பார்த்தா பிஜேபி தொண்டர்கள் மட்டும் 1 கோடி பேர் இருக்காங்களா என்ன, எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. சரி, ஓகே. இப்ப தமிழ்நாட்டுல அப்படின்னு பார்த்தா எவ்வளவோ பேர் இருக்காங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது நோ வேர்ட்ஸ். நீங்க பாருங்க, நிறைய பேர் இதை பத்தின விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மும்மொழி கல்வி கொள்கை வேண்டவே வேண்டாம், அது பண்ணக்கூடாது அப்படின்றதுலதான் ஒரு டாக் அண்ட் டாபிக்கே போச்சு. இதுலதான் அந்த அரசியல் புருஷல் சண்டைகள்லாம் ஆரம்பிச்சதும். அண்ணாமலை தீவிரமா ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு, நான் இதுக்கப்புறம் உங்களை தாக்க தான் போறேன், இது யாராலையும் தடுக்க முடியாதுன்னு. சோ அண்ணாமலை ஐபிஎஸ் அவரு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற பல விஷயங்கள் நம்மளாலையும் பார்க்க முடியுது. அவர் எவ்வளவு என்கேஜ்மெண்டா, எவ்வளவு என்கேஜா எல்லாரோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் அவங்க ஆடியன்ஸ் கிட்ட ஆகட்டும் எல்லார்கிட்டயுமே ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு நபர் டிஎம்கே மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு, நீங்க அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்றாரு. அண்ட் ஜோசப் விஜய் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அவர் ஒரு ஸ்கூல் நடத்துற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அப்ப அந்த ஸ்கூல்ல மும்மொழி கொள்கைகள் இருக்கலாம், பிரெஞ்சு ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜஸ் சொல்லி கொடுக்கலாம், பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி டிஎம்கே தரப்புல அவங்க குடும்ப நண்பர்களோ இல்ல நபர்களோ நடத்திட்டு இருக்க பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு. அவங்க எல்லாம் மும்மொழி கொள்கை பண்ணலாம், ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வரக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வியானதான் அந்த சண்டையே. பிஜேபி டிஎம்கே இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுடலாம். ஆஸ் ஒரு பீப்புளா நம்ம ஒரு ஜனநாயக நாட்டுல இருக்கோம், நம்ம ஒரு ஓட் பண்ற ஒரு வாக்களிப்பாளரா நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒரு நார்மலான ஒரு நபரா யோசிச்சா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மகா கும்பமேளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடந்துட்டு இருக்குல்ல, அது எங்க நடக்குது? உத்தரப்பிரதேஷ்ல. அங்க ஒரு மேஜர் லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஹிந்தி, ஓகேவா? நடுவுல ராமர் கோவில் கட்டிட்டாங்க அயோத்தியால அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூக்கி பயங்கரமா கொண்டாடணும், செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. அப்பா நம்மளோட தமிழ் கடவுள் நம்ம எல்லாரும் சேர்ந்து கும்பிட்ட சாமிக்கு எப்படியும் அயோத்தியால வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த கோவிலுக்கு போய் விசிட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போறாங்க வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கிற ஒரு விஷயத்த மேஜரா தமிழகத்தை தாண்டிட்டோம் அப்படின்னா வாட் இஸ் த லாங்குவேஜ் மேஜரா தேவைப்படுறது என்ன? இங்கிலீஷ் எல்லா நாட்டிலயும் வந்துருமா? தமிழகத்துக்கு பக்கத்திலே போறோம், கேரளா கர்நாடகா அப்படின்னு போனா அங்கெல்லாம் ஒரு லாங்குவேஜஸ் இருக்கு. அண்ட் ஈவன் நம்ம சொல்லணும்னா இப்ப ஆந்திரா சைட்லயே போனா ஹைதராபாத், ஐ திங்க் அங்கெல்லாம் மேஜரான லாங்குவேஜ் ஹிந்தி தானாங்க. உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடங்கள்ல போறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோவில்கள் பிளேஸ் எல்லாம் சொன்னேன், இதெல்லாம் மேஜரா நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்தலங்கள், கரெக்டா? சோ அங்கெல்லாம் நம்ம போகும்போது யாருடைய உதவியோட போவோம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, ஏதாவது நம்மளுக்குன்னு நம்ம மேல ஒரு நம்பிக்கைக்கு தமிழ்ல தக்க போதுக்கா நம்ம பேசினா அவங்களுக்கு புரியாது. ஒரு மீடியேட்டர் லாங்குவேஜ் இல்ல இது, இங்கிலீஷ் மாதிரி ஒரு ஹிந்தி கத்துக்கிறதுல தப்பு என்ன இருக்குன்னு தான் எனக்கு புரியல. நான் பிஜேபிக்கு சப்போர்ட்டாலாம் நான் பேசணும்லாம் கிடையாது. இப்போ ஒரு செல்ஃபிஷான ஒரு மைண்ட் செட்க்கு வாங்க. இப்போ ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறாங்க, ஓகேவா? இப்போ ஹிந்தி கிளாஸ் எல்லாம் போனோம்னா நம்மளுக்கு நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஓரளவு குட்டி குட்டி வேர்ட்ஸ் சும்மா என்னன்னு ஒரு கம்யூனிகேஷனுக்கு லைட்டான ஒரு குட்டி நாலேஜ் அளவுக்கு சொல்லி கொடுத்தாவே ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நாங்க ஹிந்தியை கொண்டு வரோம், அவங்களாம் நல்லா படிக்கணும், அவங்க தெரிஞ்சுக்கணும். தப்பு என்ன இருக்கு? ஒரு செகண்டரி லாங்குவேஜ் கத்துக்கட்டுமே. தமிழ் தானா அவங்க ஃபேமிலியில அவங்களுடைய பசங்களை அவங்க எங்க படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு யோசிங்கன்னு பல தரப்புல, அதாவது எதிர்கட்சி தரப்புல சொல்றாங்க. நம்மளும் அப்படியே யோசிச்சு பார்ப்போமே, உதயநிதி ஸ்டாலின் எங்க படிச்சாரு?
அதே மாதிரி ஜோசப் விஜய், அதாவது டிவிகே தலைவர் விஜய் இருக்காருல்ல, அவங்க பையன் +2 வரையும் இங்க படிச்சாராம், இப்போ வெளிநாட்டுல படிக்கிறாரா. சோ அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுடைய பையனும் ஃபாரின் கண்ட்ரிஸ்ல தான் படிக்கிறாரு. சோ அப்ப அவங்க எல்லாம் ஏன் தமிழை விட்டுட்டு வெளியே ஓடிடுறாங்க? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஆளாலும் செல்ஃபிஷா தான் இருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கலாம். இவங்களுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் தாண்டி நம்மளுக்கு ஒரு பேசிக்கா ஒரு நாலேஜா ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ் ஆட் ஆகுறதுல என்ன தப்பு? ஒரே ஒரு கொஸ்டின், அதுதான் எனக்கும். ஸோ இது பெருசா யோசிக்காம குட்டியா மைண்ட்லாம இல்ல நம்மளுக்கு ஒரு ஹிந்தி கத்துக்கிட்டா நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுப்போது? அதாவது ஆயிடுமா என்ன? ஒன்றும் இல்லை, மூளையாவது வளரும், அவ்வளவுதான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பொதுமக்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ முதல்வரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ அவர் அதை பார்க்கும் போது அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாரோன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வந்து ஒரு பேட்டியில அண்ணாமலை பத்தி ஒரு விஷயம் வரும்போது ஓகே நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டு டவடவடவன் கிளம்புறாரு. அவரும் ஏன் அந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு, லைவா தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.